கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, இது கடைசி நாட்களாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே எல்லாமே ஒரு வேஷமாக இருக்கிறது. உலகத்தில் எல்லாமே ஒரு ஏதோ எல்லாத்தையும் நாம் ஏதோ ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் மனசாட்சியின் சூடு உண்ட பொய்யர்கள், மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, பிசாசிகளின் உபதேசத்திற்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் படிக்கிறோம், அப்படியாக தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்கு காரணமே இதுதான். அநேகர்கள் சபையை விட்டு அங்கெங்கு ஓடுவதற்கு, அங்கங்கு திரிந்து அங்கங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது நான் பெற்றுக்கொண்டு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் உலகத்திலே அநேகர்கள் வாஞ்சிக்கிறார்கள். அது இல்லை, அது அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு இருக்கிறது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எனக்கு மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது பாருங்கள். மேலானவைகளை நாம் தேட வேண்டும். கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அதை விட நாம் கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் அவருடைய மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகள் அல்ல. கீழதெல்லாம் உள்ளதெல்லாம் நரகத்துக்குரியது, பாவத்துக்குரியது, பரலோகத்துக்குரியதல்ல. மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். மேலானவைகளை நாட வேண்டும். இந்த உலகத்திலே ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சகோதரர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், சகோதரிகள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், புருஷன் மனைவி சண்டை, கொலை நடக்கிறது, பல பிரச்சனைகள். அநேகர்கள் சுருக்கு போட்டு தொங்கி விடுகிறார்கள், அநேகர்கள் விஷம் குடிக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கிறது, இப்படியெல்லாம் செய்கிறது. இவர்கள் நரகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். நரகம் என்றால் இன்றைக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நரகம் என்றால் சாதாரண காரியம் அல்ல. எப்படி என்றால் நரகம் வேகிற அக்னி. இந்த அக்னியிலே நம்ம வெந்து கொண்டு இருக்க வேண்டும். சரீரத்துக்கு மரணம், ஆத்மாக்கு மரணமே கிடையாது. இன்னைக்கு எப்படினாலும் உலகத்திலே வாழ்ந்துடலாம், எப்படியாக இருக்கலாம். நான் யாராவது சண்டை போட்டு சம்பாதித்திடலாம், யாராவது கொலை செய்து நான் அவங்க பொருளை இச்சிக்கலாம், அப்படி என்று எண்ணக்கூடாது. நாம் இன்றைக்கு எல்லாரோடும் ஒப்புரவாக இருந்து இந்த உலகத்தில் எவரும் நம்மளுக்கு சத்ரு இருக்கக்கூடாது. எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். எல்லாரும் அன்பு உள்ளவர்களாக தான் இருக்க வேண்டும். அப்படிதான் பரலோகம் செல்ல முடியும். அப்படி இருந்தால்தான் நாம் பரலோகத்துக்கு நாம் உரியவர்களாக மாற முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் அப்படியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே அநேகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறார்கள், அநேகர்கள் உபதேசம். அப்படியாக வேதம் சொல்லுகிறது. நாம் படிப்போம். 1 தீமோத்தேயு அதிகாரம் 4:1-2 என்ன சொல்லுகிறது? போதும். இப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் உறுத்தாக செயல்படுவார்கள். நாம் இன்றைக்கு எப்படியோ நடந்து விடலாம். இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ மதம் என்றால் ஒரு மதம் அல்ல. அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறார்கள். அதுதான் கிறிஸ்தவர்கள். மதம் என்பது குறிப்பிடுகிறது. அது பொறாமையை குறிக்கும், அது சண்டைகளை குறிக்கும், கொலை வெட்டுகள், பல பிரச்சனைகளை குறிக்கும். அது மத பிரிவினை. அதெல்லாம் வேண்டாம். நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்திலே தப்புவிக்க தான் பிதாவானவர் சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? நாம் எல்லாரும் அன்பாக இருக்கதான்.
நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கதான் அன்பாக அனுப்பினார். உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் பிதாவானவர். இந்த சொந்த குமாரனை அனுப்பி அவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். இரத்தம் சிந்தினார், நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பலவிதமான வேதனைகளை அனுபவித்தார். இன்றைக்கு நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அதுவே சிலுவையிலே தொங்கி இப்போதே நான் எல்லாம் முடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், நாம் எப்படினாலும் நடக்கலாம், எப்படியாலும் வாழ்ந்துடலாம், எப்படியாவது பரலோகம் போகலாம் அப்படி என்று உங்கள் கனவிலையும் நினைக்காதீர்கள். தேவன் சொல்லுகிறார், நான் வருவனோ, நான் வர நேரமாகும், நான் வர தாமதித்தாலும் என்னுடைய சபை அஸ்திபாரமாக இருக்கிற சபை, அந்த அஸ்திபாரமாக இருக்கிற சபையில நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதுதான் தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு எந்த மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதம் எப்படியாக இருந்தாலும் சரி, இவர்கள் எப்படியாவது பரலோக போகணும் எப்படியாலும் போய் சொல்லுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள். பலவிதமான நிலத்தின் பிரச்சனை, ஏன்னா நிலம் பிரச்சனை மூலமாக அநேகர்கள் குத்து வெட்டினாலும் பலவிதமான சிதறடிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த உலகத்தில் வரும்போது புதிய பலனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார், புதிய சக்தியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வரங்களை பெற்றவர்கள் எல்லாரும் பரலோகத்திற்காக இன்னைக்கு நல்ல புதிய பலனை அடைவார்கள். அவர்கள் கழுகுகளை போல உயர பறப்பார்கள். அவர் நடந்தாலும் இழைக்க மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதிலிருந்து நாம் புதுப்பிக்க வேண்டும், அதிலிருந்து வேறு பிரிக்க வேண்டும். அதிலிருந்து நாம் இன்றைக்கு உன்னிப்பாக தேவனுடைய பிரகாரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போதுதான் நம்மளுக்கு ஒரு பரலோகம் சீயோன் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் ரொம்ப சீக்கிரமாக வருகிறேன். அப்படிதான் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்படியோ எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறேன். இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் வெளிப்படையாக சொல்லுகிறது. நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது. அவர் வரப்போகிறார். அவருடைய வருகையில் நாம் எப்படியாக இருக்க போகிறோம்? நாம் மறுரூபமாக்கப்படுவோம், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரிசுத்தவான்கள் நாம் இன்னைக்கு அப்படியாக இருக்க வேண்டும். தேவ சபையிலே நாம் உறுதியாக நிற்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும், பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் ஒப்புரவாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகள் எல்லாரும் குடும்பம் ஒப்புரவாக, சபை ஒப்புரவாக இருக்க வேண்டும், எல்லாரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்மளுக்கு சீயோன். அதற்காக பிரியமானவர்களே, ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய மகிமையை ஆண்டவரை பெற்றுக்கொண்ட மக்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, உலகத்தினுடைய ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பொழுதுபோக்கு அல்ல. ஆவியானவரே, எப்பா, ஒவ்வொருவரையும் நீர் கற்றுக் கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே சோத்திரம், பலத்தை தருவீராக. அபிஷேகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும், அபிஷேகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். பொய் அல்ல, சத்தியமாக இருக்கிறது. அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்பா, பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும். எங்கெங்கு இருக்கிறார்களோ, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் தோட்டம் துறவை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லோரையும் ஆசீர்வதித்து தேவன் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எத்தனை விதமாக, எத்தனை ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரே துக்கம் வேதனை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, அப்படியாக ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க போறதுக்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்டு பயனடைங்கள். கர்த்தர் வருகை சீக்கிரமாக இருக்கு. ஆமென்.